வாங்க பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு அரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் ஊற வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கின்னு வந்துடலாம். நாங்கள் ரேஷன் அரிசியில் தான் செய்கிறோம். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யுங்க. ஒரு 5 மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு. நாங்கள் ரைஸ் மில்லில் போய் அரைச்சிக்கின்னு வர போகிறோம். அரைச்சிக்கின்னு வந்து காமிக்கிறோம். மாவை ரைஸ் மில்லேருந்து அரைச்சின்னு வந்தாச்சு. மாவை அரைச்சின்னு வந்து ஆவி காட்டலாம். உங்களுக்கு தேவைன்ற மாவை மட்டும் எல்லா மாவையும் ஆவி காட்டிக்கிங்க. ஆவி காட்டி உங்களுக்கு எவ்வளோ வந்து கொழுக்கட்டைக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஊசுனா எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். தேவையானதை மட்டும் கூட எடுத்துக்கலாம். வாங்க இப்போ மாவை ஆவி காட்டிக்கலாம். வாங்க கொழுக்கட்டைக்கு மாவு வச்சோம்ல, வெந்துருச்சா பார்க்கலாம். வாங்க, மாவு நல்லா வெந்துருச்சு. வாங்க ஆற வச்சு சுடு தண்ணி ஊற்றி பிசையலாம். இப்போ பாருங்கள், மாவு கையில் ஒட்டாத வந்ததுன்னா வெந்துருதுன்னு அர்த்தம். மாவு ஒட்டுச்சுன்னா வேவலைன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம மாவு கையில் ஒட்டவே இல்லை. வானலை காய வச்சுக்கோங்க. காய வச்சு வெல்லத்தை கொட்டிக்கோங்க. வெல்லத்தை கொட்டி ஒரு கிளறி விட்டோன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன பிறகு நம்ம மல்லாட்டை பயிரை அரைச்சி வச்சுக்கிறோம். மல்லாட்டை பயிரை கொட்டி தேங்காய் துருவி வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு இப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். வெல்லம் நல்லா பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் பூ திருவின்னு வந்தோம்ல, அதை கொட்டிக்கலாம் அதுலேயே. இதை மாதிரி செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். மல்லாட்டை பயிர் நுணுக்கி வச்சோம்ல, மல்லாட்டை பயிரும் போட்டுக்குங்க. இதுலேயே நாங்கள் ஏலக்காய் தூளும் போட்டோம். ஏலக்காய் தூளும் போட்டு ஓட்டி வச்சுக்கிறோம். நல்லா கிளறுங்க. கிளறி உருண்டை பிடிச்சி நம்ம பூர்ண கொழுக்கட்டை செய்யலாம். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க மாவை பிசைஞ்சு பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டையை ரெடி பண்ணலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கங்க. சுடு தண்ணி ஊற்றி பிசையலாம். மாவு ஆவி கட்டந்து தான் இருந்தாலும் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாதான் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். ஊற்று சூடாக தண்ணி ஊற்றி ஆறட்டோன்னு பிசைங்க. கையால் இப்போ முடியும், கரண்டியால் கலக்குங்க. கலக்கிட்டு ஆறட்டோன்னு கை வச்சு நல்லா பிசைஞ்சோன்னா மழன்னு இருக்கும். உப்பு சேர்த்துக்கங்க. ஆறட்டன் பிசைஞ்சாக்கா இன்னும் சாஃப்ட்னஸாக கிடைக்கும். பிசைஞ்சிட்டு காட்டுவோம். மாவுலாம் பிசைஞ்சி எடுத்து வச்சாச்சு. வாங்க கொழுக்கட்டை வச்சு பூர்ணம் செய்யலாம். பூர்ணத்துக்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணோம்ல, கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்படி பிசைஞ்சி வச்சுக்கிங்க. அப்போ தான் கையில் ஒட்டாத வரும். வாங்க, இப்படி தான் கொழுக்கட்டை செய்யணும். வாங்க இட்லி குண்டாங்குள்ள வைங்க. மறுபடியும் மாவை எடுத்து உருட்டி உருண்டை பண்ணுங்க. உருண்டையை பண்ணிவிட்டு அந்த உருண்டையை நல்லா தகடையாட்டம் ஆக்குங்க. அது உள்ள பூர்ணத்தை எடுத்து வச்சிடலாம். நமக்கு வேணா அது மாதிரி சோமாஸ் மாதிரி இப்படியும் செய்யலாம், உருண்டையாகவும் செய்யலாம். பூர்ணம்லாம் நிறைய வைங்க, அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சைடு நல்லா அமுக்கி விட்டு வைங்க. இல்லைன்னா பூர்ணம்லாம் வெளியே வந்துடும் வேகக்குள்ள. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம்
கொழுக்கட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க வீட்டு குட்டீஸ்லாம் பிடிப்பாங்களா பாருங்க. இன்னைக்கு சிவராத்திரி இல்லை, அதனால் கொழுக்கட்டை கிழங்கு கடலை இதெல்லாம் அவிச்சி சாமி படைப்போம். அதனால் இன்னைக்கு கொழுக்கட்டை செய்கிறோம். எல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம். ஈடு வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஈடு ஒரு ஈடுக்கு ரெடி பண்ணிக்கினே இருக்கிறோம். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் மும்பரமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்க. அடுப்பில் பற்ற வச்சாச்சு, வேகட்டும். கொழுக்கட்டை வெந்துருச்சு. வெந்து கொழுக்கட்டையை பாருங்க எப்படிலாம் இருக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் என்னென்ன கமெண்ட் பண்ணின்னு இருக்கிறாங்கலாம் பாருங்க. இதுங்கெல்லாம் சும்மானு இல்லாத இது யார் பிடிச்ச கொழுக்கட்டை, அது யார் பிடிச்ச கொழுக்கட்டை. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து முடிஞ்சிச்சு பாருங்க. இப்படி கையில் ஒட்டாத வரணும். அப்படியே அது வேணா ஒரு வீடியோ எடுத்து லைட் போட்டு